ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைனீஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை. அது எப்படி அல்வா மாதிரியே இருக்கும். அதுதான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள். இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை, அந்த அரை கப் அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், 2.5 கப்பு வெல்லம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காயை வறுத்து கொஞ்சம் ஜீனி போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் பொடி, இந்த பொருள்களையெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த வெல்லத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் அடுப்பில் வச்சு நல்லா கரைச்ச உடனே நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இடையில் இங்கே என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பை பற்ற வச்சு அடிகரமான பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்கணும். கலர் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். முதல்ல நல்லா வறுத்துக்குவோம். பாருங்கள், பருப்பை நல்லா ஒன்று போல் கைவிடாமல் நம்ம கிண்டணும். பருப்பை நல்லா வறுக்கிறதுல தான் நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது. எல்லா பருப்பும் இல்லை பாருங்கள், நல்லா வறுத்துச்சா. நல்லா வறுத்து இந்த ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பருப்பு ஆறின உடனே நம்ம குக்கரில் 1 பங்கு பாசிப்பருப்பு போட்டோமா, அதுக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு இடையில் இங்கே பாருங்க, வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டோம். நல்லா கொதித்து பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சா போதும். இதையும் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் நல்லா பாசிப்பருப்பு 2 தடவை கழுவிட்டு 1 கப் எடுத்தோம்ல, அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி, எப்போயுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சோண்டு அந்த ஸ்வீட்டு சுவை எடுத்துக்காட்டுறதுக்காக உப்பு போடுவோம்ல, அது மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு பருப்பை வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பருப்பு வெந்துருச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சு நெய் ஊற்றி, நெய் காய்ஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரவையை நல்லா நம்ம வறுக்கணும். பாருங்கள், ரவை நல்லா வறுத்துருச்சு. வறுத்த பண்ணே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா பாசி போட்டு நல்லா வெந்துருச்சுல, நல்லா ஒன்று போல் பாசிச்சு விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா கிண்டி விட்டோம்னா சரியாக போகும். வறுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா குழஞ்ச உடனே ஏற்கனவே நம்ம இந்த வறுத்து வச்சுருப்போம்ல தேங்காயும் ரவையும் அதையும் அதில் போட்டுறோம். நீங்கள் நெய்யே ஊற்றிக்கலாம். இல்லை நெய் நிறையா இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆகிடும். பாதி அளவு நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு தான் நம்ம ஏற்கனவே நம்ம வெல்லத்தை காய்ச்சி இந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு அது வேகட்டும். இப்போ நம்ம இருக்க சொன்னோம்னா கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி அதை தூவிட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு வடிகட்டி வச்சுருக்கோம்ல இந்த வெல்லத்தை சேர்த்துடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்று போல் கிளறணும். கட்டி இல்லாமல் ஒன்று போல் கலந்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். கலந்து விட்டுருக்கோம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டணும் ஒன்று போல். இது வெந்துருக்க நேரத்தில் பக்கத்தில் ஒரு இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கணும்.
கடையில் இதை கொஞ்சம் அப்படியே முட்டையாக அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வேக விடணும். அப்போ கொஞ்சம் நேரம் ஆக அப்படியே இறுகிடும். பார்க்க கொஞ்சம் தான் இருக்கும். நேரம் ஆக நம்ம தண்ணி நல்லா ஒட்டாமல் அப்படி நல்லா பதத்தில் வைக்கலாம். அறுத்தாச்சு. கொஞ்சம் கெசிருக்கட்டும். அது முடிஞ்ச உடனே கடைசியில் அது நம்ம தூங்கி இறக்கி வச்சிடலாம். இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.